ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஓப்பன்சிவியோட பேசிக் ஆப்ரேஷனோட எக்ஸாம்பிள் தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு குவிக் ரீகேப் பண்ணிடலாம். அதோட சின்டாக்ஸ்லாம் என்னென்னன்ட்டு. ஐஎம் ரீட் பாத் கமா ஃப்ளாக். ஐஎம் ரீட்ன்றது நம்ம இமேஜை ரீட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன். இதோட சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஐஎம் ரீட் பாத் கமா ஃப்ளாக். இந்த பாத் அப்படின்றது நம்மளுடைய ஃபைல் எங்கே இருக்கோ அதோட பாத்தை கொடுக்கணும். கரண்ட் ஃபோல்டர்லேயே இருந்தால் ஃபைல் நேம் மட்டும் கொடுத்தா போதும். இதே வேறு ஃபோல்டரில் இருந்தால் அதோட பாத்தை நம்ம கொடுக்கணும். இந்த ஃப்ளாக் அப்படின்றது 3 கைண்ட்ஸை நம்ம கொடுக்கலாம். ஐஎம் ரீட் அண்டர்ஸ்கோர் கலர் வேல்யூ வந்து 1, ஐஎம் ரீட் அண்டர்ஸ்கோர் கிரே ஸ்கேல் வேல்யூ 0, ஐஎம் ரீட் அண்டர்ஸ்கோர் அன்சேஞ்ச்ட் வேல்யூ -1. பொதுவாக எந்த ஒரு இமேஜுமே பிக்சலாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஒரு பிக்சலுக்கும் ஒரு வேல்யூ இருக்கும், ஆர்ஜிபி கலர் இருக்கும். அதே போல் அந்த ஆர்ஜிபி கலருக்கு ஆல்ஃபா அப்படின்ற வேல்யூ இருக்கும். இது வந்து டிரான்ஸ்பரன்சியை குறிக்கும். இப்போ நம்ம லோட் பண்ணக்கூடிய இமேஜ் எனக்கு ஆர்ஜிபி வேல்யூ மட்டும் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன்னா நான் 1 தரணும். இதே எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேணும்னா நான் கிரே ஸ்கேல் வேல்யூவான 0 தரணும். இல்லை அந்த ஆல்ஃபா வேல்யூ என்ன இருக்கோ அது அப்படியே எனக்கு டிஸ்பிளே ஆகணும்னா நம்ம வந்து -1 அப்படின்ற வேல்யூ தரலாம். அப்படி இல்லைன்னா ஐஎம் ரீட் கலர், ஐஎம் ரீட் கிரே ஸ்கேல், ஐஎம் ரீட் அன்சேஞ்ச், அதே போல் நம்ம அந்த ஃப்ளாகோட வேல்யூவாக நம்ம தரலாம். அடுத்து ஐஎம் ஷோவில் வந்து விண்டோ நேம் இமேஜ் கொடுக்கணும். இந்த விண்டோ நேம் அப்படின்றது நமக்கு டிஸ்பிளே ஆகுது இல்லையா, அந்த பிக்சர் டிஸ்பிளே ஆகிறதுக்கான விண்டோவில் அதோட நேம் ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக இதை கொடுக்குறோம். இமேஜ் அப்படின்றது நம்ம லோட் பண்ணோம் இல்லையா ஐஎம் ரீட் வச்சு, அந்த நேமை நம்ம இதுக்கு தரணும். ஐஎம் ரைட் அப்படின்ற ஃபங்க்ஷன் எதுக்குன்னா, ஒரு இமேஜை நான் வேறு ஒரு பேரில் சேவ் பண்ணணும். அப்போ இந்த ஐஎம் ரைட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவேன். இதுக்கு நம்ம 2 பேராமீட்டர் தரணும். ஒன்று வந்து பாத், அதாவது நம்ம எந்த நேமில் எந்த இடத்துல நம்ம அந்த இமேஜை ரீநேம் பண்ணி சேவ் பண்ண போகிறோமோ அதை கொடுக்கணும். இமேஜ் அப்படின்றது ஒரிஜினல் இமேஜை தரணும். வெயிட் கீ இதில் வந்து டிலே ஸ்பெசிஃபை பண்ணணும். 0ன்னு கொடுத்தோம்னா அன்டில் யூசர் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் அந்த இமேஜ் டிஸ்பிளேயில் இருக்கும். இதில் எல்லாமே மைக்ரோ செகண்ட்ஸில் தான் கொடுக்கணும். ரீஸ்டோர் ஆல் விண்டோ டு டெலிட் இமேஜ் விண்டோ ஃப்ரம் மெமரி. ஒன்ஸ் நம்ம வந்து ரீட் பண்ணும்போதே லோடில் ஆகிடும் மெமரியில் இமேஜ். அது வந்து பெர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணுன்ற காரணத்துக்காக நம்ம இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். வாங்க எக்ஸாம்பிள் போயிடலாம். நான் பைத்தானோட ஐடியலி ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஓப்பன்சிவியை இம்போர்ட் CV2, ஏன்னா இது வெர்ஷன் வந்து செகண்ட்ன்றதுனால CV2. ஸோ நம்ம வேரியபிள் நேம் கொடுத்துக்கலாம். image1 CV2 reading the கரண்ட் ஃபோல்டர்லேயே எனக்கு இமேஜ் இருக்கிறதுனால அந்த இமேஜோட நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் எந்த ஃப்ளாகும் கொடுக்கல, ஏன்னா டிஃபால்ட்டான 1 எடுத்துக்கும். 1ல் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா வேல்யூ இல்லாமல் அந்த இமேஜை அப்படியே டிஸ்பிளே பண்ணும். ஸோ இது ஜஸ்ட்டு லோட் மட்டும்தான் பண்ணியிருக்கு. இப்போ இதை வந்து ஷோ பண்ணணும் அப்படின்னா நம்ம ஷோ அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இமேஜோட நேமை நம்ம கொடுத்துக்கலாம். விண்டோ நேம் கொடுத்துக்கலாம். ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். தென் வெயிட் டைம் கொடுக்கலன்னா நமக்கு இமேஜ் டிஸ்பிளே ஆகி இமீடியட்டாக மறைஞ்சிரும். அதனால் நம்ம வெயிட் கீ கொடுத்துப்போம். டிஸ்ட்ராய் ஆல் விண்டோஸ் பெர்மனெண்ட்டாக மெமரியிலேருந்து கிளியர் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ நமக்கு எப்படி டிஸ்பிளே ஆகுன்றதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். F5 கொடுத்துக்கிறேன், பார்ப்போம். பாருங்கள், நம்ம இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கிறத பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ நான் க்ளோஸ் பண்ணோடனே க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் வேறு பாத்தில் இருக்க இமேஜ் தரேன். பாருங்கள், இப்போ நம்ம லோட் பண்ண இமேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. இந்த இடத்துல
சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். பாருங்கள் கிரே ஸ்கேலில் நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஏன்னா நம்ம இந்த இடத்துல 0ன்னு வேல்யூ கொடுத்ததுனால கிரே ஸ்கேல் அப்ளை ஆகிருக்கு. இதே -1 கொடுக்குறேன். இது எப்படி இருக்கோ அந்த இமேஜ் அப்படியே டிஸ்பிளே ஆகும். லயன் அப்படின்ற விண்டோ நேம் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தோன்னா நம்ம ரைட் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். cv2.imWrite. எனக்கு நியூ ஃபைல் எங்கே எழுதுனா கரண்ட் ஃபோல்டர். ஏன்னா இந்த லயன்றது வேறு ஒரு பாத்துலேருந்து கொண்டு வந்தேன் இந்த இமேஜை. அதனால் கரண்ட் ஃபோல்டர் சேவ் ஆகணும், இந்த நேமில் சேவ் ஆகணும்னு கொடுத்துட்டு பக்கத்தில் இந்த இமேஜை கொடுத்துக்கிறேன். எந்த இமேஜ் சேவ் ஆகணுமோ அதை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த நியூவில் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணோம் இந்த ஃபங்க்ஷன். அதனால் இஃப் நியூ, அதாவது ட்ரூவாக இருந்தால் நியூ ஃபைல் சக்ஸஸ்ஃபுல்லி ரிட்டர்ன். ஸோ அந்த இந்த ஃபோல்டர் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபோல்டரில் தான் நான் இந்த லைன் வந்து சேவ் பண்ணணும். இப்போ நம்ம ரன் பண்ணலாம். பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து லைன் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. நியூ ஃபைல் சக்ஸஸ்ஃபுல்லி ரிட்டர்ன் வருது. நம்ம ஃபோல்டர் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டரில் கரண்ட்டாக என்னோடய ஃபைல் இருக்க இடத்துல அந்த இமேஜ் ரைட் ஆகிடுறது நம்ம பார்க்குறோம். இந்த வீடியோவிலேருந்து பேசிக் ஃபங்க்ஷன்ஸான ஓப்பன் சிவியை பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வேறு டாபிக் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.